எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இளவரசியாக தான் சார் இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் தன்னோட பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது அவங்க கேட்குற எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆசைகள் தான் எனக்கும் வந்து இருந்துச்சு. ஸோ என்னோடய வீட்டில் என்னோடய அப்பா வந்து கொத்தனார் தான். எங்களை வந்து நல்லா படிக்க வச்சாங்க. நாங்கள் 3 பிள்ளைங்க. ஆனால் என்னோடய ஆசை சின்ன வயசுலேருந்தே என்ன அப்படின்னா, சொந்த காலில் நிற்கணும், லக்ஸரியாக வாழணும். எங்கள் வீட்டில் வந்து அடிப்படை தேவைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்மளோட சொந்த காலில் இருந்து லக்ஸரியாக வாழணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோடய ஹஸ்பண்ட்டை வந்து இது எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம பேரில் நமக்குன்னு சொந்த கார் இருக்கணும், சொந்தமாக வீடு இருக்கணும். அதுதான் சார் ஃபஸ்ட்டு இது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. பட் கல்யாணம் ஆகி வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு வந்து அது டெலிவர் ஆகலை, வேறு சுச்சுவேஷனால் அது கேன்சல் ஆகிடுச்சு சார். அந்த மேரேஜ் டைமில் கார் வந்து நான் வந்து வேண்டான்னு சொன்னேன். எதனால்னா, நான் வாங்கிட்டு இருந்த சேலரியை தாண்டி அப்போவே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேன் ஒரு சில இதெல்லாம். ஏன்னா எனக்கு அப்போவே வந்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. நான் வந்து புக் மட்டும் தான் பண்ணேன். சரி கல்யாணத்துக்கு வந்து கார் மட்டும் வந்துட்டு போயிட்டோம், கார் நமக்கு வேண்டாம், கல்யாணம் முடிச்சோடனே காரை திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் கடைசி அவங்களும் வந்து இல்லை சார் டிஸ்பிளே எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க, போயிடுச்சு.